ஆனால் இதை பார்த்தோன்னே வேகம் வாங்கிக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம வந்து நம்ம சனிக்கிழமை, புதன்கிழமை, திங்கக்கிழமை நாங்கள் எப்பயுமே இந்த மார்க்கெட் அதிராப்பண்ண மார்க்கெட்டு தான் போவோம். மார்க்கெட் லீவு, அதனால் இன்றைக்கி நம்ம ஏரிக்கு போனோம். ஏரிக்கு போன இடத்துல மீன் வாங்கிட்டு வந்துருக்கேன். என்னென்ன மீன் மட்டும் பாருங்கள், வகை வகையான கெண்டை மீனுங்க, தரமான கெண்டை மீன். ஆமாம், இங்கிட்டு தான் தெளிவாக இருக்குது. அதாவது இருக்குது கெண்டை இருக்குது, கண்ணாடி கெண்டை. அவங்க எப்படி இருக்குன்னு பிசோடு தான் இருக்குது. அதான் ஓகே, கண்ணாடி கெண்டை இருக்கா இது. ஆனால் ஏரியாவில் பெரிய பெரிய கெண்டை கொண்டு அது கூட வாங்க மாட்டாங்க. ஆனால் இதை பார்த்தோன்னே வேகம் வாங்கிக்கிறாங்க. ஏன்னா நல்லா இருக்குன்னு, இது கம்மியாக இருக்குங்க. இது ரெண்டு வந்து ஒரே மீன் நினச்சிடாதீங்க. இது வந்து சிலேபி, இது வந்து கட்லா கெண்டை. இங்கே இருங்க பார்க்க மீன் வந்து 12 வகை வகையாக நீ வச்சுருக்கேன். பெரிய வெளியாக அது மட்டும் இல்லாமல் இப்போ நமக்கு ஒரு அண்ணன் பால்காரர் எப்பயுமே விலை நம்ம பார்த்துருவார். இன்றைக்கி நம்மளை கேட்ச் பண்ணிட்டாப்புல. என்ன கேட்டார்னா, இன்றைக்கி நண்டு கேட்டாப்புல. நண்டு விலை கூட, அதனால் மார்க்கெட் போக முடியலை. அதனால் கெண்டை மீன் எடுத்து வந்திருக்கேன். அவர் 1 கிலோ கெண்டை கேட்டாப்புல. அதான் வந்துட்டு கரெக்டாக தான் இருக்குது. இது கம்ப்யூட்டர், ஆனால் கரெக்டாக இருக்கும், அப்சல்யூட்டாக இருக்கும். கூட போடுவோம், ஆனால் 1 கிலோ கேட்டுருக்காங்க. ஜோதி பிளான் எடுத்துருவா. ஏய் விட்றா, உனக்கு தர்றேன், வெயிட் பண்ணு. இது வெட்டி கொண்டு போய் கொடுக்குறதா போயிடும். ஆனால் கெண்டையில் இந்த கெண்டை மட்டும் தாங்க வெட்ட ஈஸியாக இருக்கும். ஆமாம் கத்தியா. நீங்கள் எத்தனை கிலோ எடுத்தீங்க மாப்பிள்ள? நான் 8 கிலோ கெண்டை, 15 கிலோ நறுவை பொடி. நம்மளுக்கெல்லாம் நறுவை செட் ஆகாது. இதை வெட்டி இப்போ நான் சொல்கிறேன், அங்கே போய் சொல்கிறேன். இது வந்து நான் ஏன் வெட்டி கொடுக்குறேன்னா, அவன் அண்ணன் வந்து வெளில நான் வேலைக்கு போயிடுறாப்புல. அந்த வீட்டில் வந்து எல்லாம் வேலைக்கு போகிறவங்களாம் இருக்காங்க. அதனால் ஒரு சின்ன ஹெல்ப்பு தான். முக்கியமான கஸ்டமருக்கு மட்டும்தான் வெட்டி கொடுப்பாரு. அப்படிலாம் இல்லை, எல்லாமே வேணும். எல்லா கஸ்டமரும் நம்மளுக்கு வேணும். ஆனால் இந்த கஸ்டமர் இப்போ வேலைக்கு போகிறாங்க. ஆனால் நல்லா நம்மள்கிட்ட வாங்குறவர் யார்ட்டையும் வாங்க மாட்டாங்க. இங்கே நின்று எடுக்க மாட்டேங்குது. இப்போ வேறு எப்படி போகிறேன் பீஸ் மாப்பிள்ள, பீஸை மட்டும் காட்டணும் வேறு எவ்வளோ. ஏய் போடுறோம். பாருங்களேன், நம்ம கடை போட்டால் எல்லாத்துக்கும் வெட்டி கொடுக்கலாம். அங்கே பெரிய பெரிய பீஸாக போட்டணும். எவ்வளோ நேரம் கட்லா வெட்டி போட்டோம். ஆனால் மீன்லேயும் இந்த கட்லா கண்டை தாங்க முள் கம்மியாக இருக்கும். ஏன்னா பெரிய முள்ளாக இருக்கும்.
மாமலை அங்கேருந்து போங்க ஃபைனலாக இந்த பீஸை கட்டுங்க அதோட ஓகே. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் கடை போட்டால் வேறு மாதிரி விட்டுருவேன். நம்ம வீட்டில் இருக்கிற ஏதோ முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு சின்ன ஹெல்ப் தான். நல்லா முழுசாக வேணுமா உங்களுக்கு? அப்படியே சாப்பிடுங்க, எங்கே இருக்கண்ணே அப்படியே சாப்பிடுங்க இல்லை வேக வச்சு